தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்துடன் பாமக தலைவர் அன்புமணி சந்திப்பை நிகழ்த்தியுள்ளார். அமைச்சர் ஆனந்துடன் அன்புமணி சந்திப்பை நிகழ்த்தியுள்ளார். தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்துடன் பாமக தலைவர் அன்புமணி சந்திப்பை நிகழ்த்தியுள்ளார். அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி மேகதாது விவகாரம் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ள வலியுறுத்தி இந்த சந்திப்பானது ஏற்பாடு செய்யப்பட்டதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நந்தினி இணைப்பில் உள்ளார். நந்தினி வணக்கம். தற்பொழுது பாமக தலைவர் அன்புமணி அமைச்சர் ஆனந்தை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பு குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நீர்வள மேலாண்மை தொடர்பாகவும் மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வலியுறுத்தியும் சென்னை தலைமைச் செயலகத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் மற்றும் நீர்வளத்துறை செயலாளர் சத்யபிரதா சாஹூ மற்றும் அதிகாரிகளுடன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதற்காக சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸை தலைமைச் செயலகத்தில் வெளியே நுழைவாயில் அருகே அமைச்சர் ஆனந்த் நேரடியாக வருகை தந்து வரவேற்றார். அவருடன் சௌமியா அன்புமணி ஆகியோரும் வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக நீர்வள மேலாண்மையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருவது தொடர்பாகவும் ஏற்கனவே மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என சட்டப்பேரவையில் சௌமியா அன்புமணி வலியுறுத்தி இருந்தார். எனவே அதன் தொடர்பாக மேலும் அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சி மேற்கொண்டு வருகிறது. ஆனால் மேகதாதுவில் அணை கட்ட ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என தமிழ்நாடு அரசின் தரப்பில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மேலும் அழுத்தக்கூடிய வகையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி டெல்லிக்கு சென்று நேரடியாக வலியுறுத்த வேண்டும் என தொடர்ச்சியாக கோரிக்கைகள் வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வலியுறுத்தியும் நீர்வள மேலாண்மையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டுவர வலியுறுத்தியும் அமைச்சர் ஆனந்துடன் தற்போது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி ஆகியோர் தற்போது சந்திப்பு நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, கடந்த ஜூன் 12 அன்று கூட மேட்டூர் அணை திறக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது அன்புமணி அவர்கள் ஆனந்தை சந்தித்திருக்கும் நிலையில் இது அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும்? நிச்சயமாக ஏற்கனவே நீர் மேலாண்மையில் பல்வேறு மாற்றங்களை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு முயற்சி மேற்கொண்டு வருகிறது. அதற்காக ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சரையும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை வழங்கியிருந்தார். அன்றைய தினமே இந்த சந்திப்பு, இந்த ஆலோசனை நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் இந்த ஆலோசனை என்பது நடத்தப்பட இருக்கிறது. நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்தை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்தித்து பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை முன்வைக்க இருக்கிறார். ஏற்கனவே மேட்டூர் அணை ஜூன் 12ஆம் தேதி திட்டமிட்டபடி திறக்கவில்லை. எனவே விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இழப்பீடு வழங்குவது மேகதாது அணை விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி டெல்லிக்கு நேரடியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்று அனைத்து கட்சி தலைவர்களும் சென்று நேரடியாக இது தொடர்பாக அழுத்தம் கொடுப்பது, அதே போன்று நீர் மேலாண்மையில் பல்வேறு புதிய முயற்சிகளை மேற்கொள்வது உள்ளிட்டவை குறித்து இந்த ஆலோசனையானது நடத்தப்பட இருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த சந்திப்பானது சுமார் 1 மணி நேரம் வரை நீடிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகாக செய்தியாளர்களை சந்தித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக என்னென்ன பேசப்பட்டிருக்கிறது, அதே போன்று எந்த மாதிரியான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து அன்புமணி ராமதாஸ் விரிவாக செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவிப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.